வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஏசிய வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த ஏசி வந்து கூலிங்கே வரல அப்படிங்கிற மாரி கம்ப்ளைண்ட்டு. சரி என்னதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தா, அது ஃபில்டர்லாம் வந்து நல்லா கிளியரா தான் இருக்கு. மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்ல. இப்போ ஏசிய நாங்க ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவுட்டோர்ல இருக்கக்கூடிய அந்த பைப்ல வந்து ஐஸ் ஃபார்ம் ஆச்சு. சரி எதுக்காக ஐஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டர போட்டு பார்த்தோம். அதில கேஸ் கம்மியா இருந்தது. அதாவது 18 பிஎஸ்ஏ, 20 பிஎஸ்ஏ தான் அதில இருந்தது. அப்போ கேஸ் லீக். அதெல்லாம் ஆல்ரெடி இல்ல. அப்போ இருந்த கேஸ் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அத தேடி போகும்போது வால்வு லீக்கா இருந்தது. சரி ஓகே. வால்வு தான் ப்ராப்ளம்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கஸ்டமர்ட்ட ஓகே சொல்லிட்டோம். கஸ்டமரும் ஒர்க்குக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்க முதல்ல வாட்டர் வாஷ் பண்ணலான்னு ஆரம்பிச்சுட்டோங்க. பக்காவா இந்த ஏசிய வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம். இன்டோர் பிளஸ் அவுட்டோர் 2யுமே ஃபுல் வாட்டர் வாஷ். ஏசியில் பார்த்தீங்கன்னா பயங்கர குப்பை இருந்தது. அதாவது அந்த கண்டென்சர் காயிலில் பயங்கர குப்பை, அழுக்கு, ஒரு கொழகொழப்பு தன்மையோட நிறைந்த ஒரு ஒரு வழுவழுப்பு தன்மையோடு இருந்த ஒரு அழுக்கெல்லாம் அதில் இருந்தது. ஃபுல்லாக எல்லாமே பிளாக் ஆகிடுது. காயிலில் உற்பத்தி ஆகிற கூலிங்கை அந்த புலையரால் வெளி ரூம்புக்குள்ளே அனுப்ப முடியலை. அப்படி ஒரு சூழல் அதில் ஏற்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு பிளாக் ஆகி போயிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டோரை வந்து மேலே நம்ம வாட்டர் வாஷ் பண்ணணும். கட்டாயமாக நம்ம எல்லாருமே அவுட்டோரை வந்து வாட்டர் வாஷ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவுட்டோரில் தான் உங்களுக்கு நிறையா குப்பைகள் இருக்கும். அவுட்டோர் வந்து அது தன்னை கூல் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து கூலிங் வராது. நிறைய கரண்ட் அதிகமாகும். ஏன்னா அது வேப்பராக ஆக்கணும். அது இங்கேருந்து போகக்கூடிய லிக்விடை வந்து வேப்பராக்கி அது திருப்பி லிக்விடாக கன்வெர்ட் பண்ணி கம்ப்ரஸர்லேருந்து பம்ப் பண்ணி அந்த கேப்லர் வெளியே தள்ள வேண்டியது இந்த கம்ப்ரஸரோட வேலையை. அப்போது நிறையா ஹீட் ஆகும். அது ஹீட் ஆச்சுன்னா அதுக்கு கேஸ் எல்லாம் வந்து ஸ்பிட் ஆகி அது ரொம்ப லோடாகி அழுத்தம் அதிகமாகும்போது கூலிங்கு கிடைக்காது. அப்போ கரண்ட்டு பில்லும் அதிகமாகும். இந்த மாதிரி சூழலுக்கு கட்டாயமாக நம்ம வந்து அவுட்டோரை வாட்டர் வாஷ் பண்ணியே ஆகணுங்கிறது கருத்து. சரிங்க, இப்போ நம்ம வந்து இன்டோர் ப்ளஸ் அவுட்டோர் 2யுமே வாட்டர் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சில பேர் கேட்பாங்க, எதுக்குங்க அவுட்டோரை மட்டும் வாட்டர் வாஷ் பண்ண மாட்டாங்க, இன்டோரை மட்டும் வாட்டர் வாஷ் பண்ணி போடுவாங்க. அது மிக மிக தவறு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் அழுக்கு இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம வாட்டர் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அழுக்கு இருந்துச்சுன்னா கட்டாயமாக வாட்டர் வாஷ் பண்ணியே ஆக வேண்டும். நிறைய பேர் வந்து கம்பெனியில் சில பேர் பார்த்தீங்கன்னா இன்டோரை மட்டும் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அவுட்டோரை வாட்டர் வாஷ் பண்ணாமல் போகிறதுனால கரண்ட் பில்லும் அதிகமாகும். அந்த கம்ப்ரஸர் ரொம்ப லோடாகி அது தன்னை இழக்கும் தன்மையும் அதற்கு ஏற்படும். கம்ப்ரஸர் ரொம்ப வீக் ஆகிடும். அதோடு இல்லாமல் அந்த கண்டென்சர் காயில் வந்து அதிக ஹீட் ஆகும்போது தன்னை கூல் பண்ண முடியாத சூழல் ஏற்படும் போது அந்த கண்டென்சர் காயிலும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபின்ச்சு வந்து எரிஞ்சு சாம்பலாகிடும். அதில் நிறைய குப்பைகள் ஒட்டி இருந்துச்சுன்னா அதுலேயும் மழை பெய்யும் போதோ இல்லை பனி பெய்யும் போதோ அதில் அந்த இருக்கிற குப்பையை வந்து ஈரப்பதமாக்கி அது ஒரு கல் மாதிரி இருக்குத்தன்மை ஏற்படுத்தி விட்டுரும். அப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கண்டென்சர் காயில் இருக்கக்கூடிய ஃபின்ச்சும் என்னாகும், சுத்தமாக பொரிஞ்சு போயிடும். அவுட்டோரையும் எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணுறது இல்லாமல் அந்த கஸ்டமருக்கு எதுவும் தொந்தரவு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த தரையும் பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ தரையும் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வாட்டர் வாஷ் நாங்கள் பண்ணிவிட்டு அதையும் கிளியர் பண்ணியும் கொடுத்துட்டோம். கஸ்டமருக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைடுங்க. ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பு எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப தொடப்பம் தேவையில்லை, இதை மாப்பு தேவையில்லை, ஸ்டிக்கி தேவையில்லை, இது வைப்பர் தேவையில்லை. இந்த ஒரு ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பு மட்டுமே போதுமானது. இவ்வளோ பெரிய இடத்த இல்லைங்க, எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் இதை நம்ம ரொம்ப எளிமையாக ஒரே நபர் அதை தள்ளி கிளியர் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்களேன். பாசி அது மாதிரி நனைஞ்சி ஒரு ஊறி போய் இருக்கக்கூடிய பாசியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பக்காவாக கிளியர் பண்ணிடலாம் இந்த ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பை வச்சு. இந்த ஹை ப்ரெஷர் வாஷர் வந்து எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குங்கிறது உங்களுக்கு நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து இன்டோரை வந்து நல்லா தெளிவாக வாஷ் பண்ணலான்னு வந்திருக்கோம். இப்போ இன்டோருக்கு கவர் போட்டு வச்சுருக்கோம். அதில் கவர்லேயே நம்ம வந்து தண்ணி கீழே விழுந்து கீழே இருக்கக்கூடிய பாத்திரத்தில் அதனுடைய வேஸ்ட்டெல்லாம் நம்ம பிடிச்சிக்கலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் இதை கிளியர் பண்ணுறோம். நிறைய பேர் கவர் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த கவர் வந்து நானே செய்த கவர் இது இந்த கவர் இது கிட்டத்தட்ட நான் செஞ்சு ஒரு ஒரு 18 வருஷங்கிட்ட இருக்கும். 18 வருஷங்கிட்ட ஆகிடுது இந்த கவர் நான் செஞ்சு. இந்த ஒரு கவர் தான் மொத்தம் நான் 2 கவர் செஞ்சேன். இது ஃபஸ்ட்டு கவரு. இந்த கவரில் தான் நான் இப்போ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மைக்கா கவர் 3 தடவை நான் மைக்கா கவர் செஞ்சுருக்கேன். 3 தடவையில் ஃபஸ்ட்டு கவரு செஞ்சேன், அது கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுது. 2வது கவரு செஞ்சேன், கொஞ்சம் திடமாக இருந்துச்சு. 3வது கவர் கூட கொஞ்சம் நல்லா வந்துச்சு. அது
கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கிட்ட வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். அது கிழிஞ்சிரும். அந்த ட்ரே வந்து அதில் குத்தி குத்தி கிழிஞ்சிரும், ஓட்டை விழுந்துரும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு இப்போ என்ன பண்ணேன்னா, கொடை துணியை வாங்கி நான் இப்போ இதை பண்ணிக்கிட்டேன். ரொம்ப அழகா அத வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாரி தான் நான் வந்து சர்வீஸ் பண்ணுறேன். தண்ணி வந்து ட்ரெயின் வழியா வெளிய போகவே இல்ல. நம்ம அடிக்கிற தண்ணி எல்லாமே உள்ளவே விழுந்துருது. அப்போ ட்ரெயின் அடப்பு இதில அவசியமா இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. பாருங்களேன், தண்ணி வெளிய போகவே இல்ல பாருங்க. இந்த மாரி இருக்குது அப்படின்னா, கட்டாயமா ட்ரேய கழட்டிட்டு நம்ம ட்ரெயின் பைப்பெல்லாம் நம்ம பக்காவா கிளியர் பண்ணணும். முதல்ல வந்து நம்ம வெளிய இருந்து உள்ள இருந்து வெளிய அடிக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழல் இருக்கு அங்க. அத என்ன பண்ணேன்னா, நான் வந்து வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கமா அடிச்சு விட்டேன். ஓரளவுக்கு நல்லா அடிச்சு உள்ளுக்குள்ள வந்து அந்த அழுக்கெல்லாம் விழுந்துரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம், அந்த உள்ள அழுக்க வந்து பக்கத்துல ஒரு ஆள் நின்னுட்டு அந்த அழுக்க பிடிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அங்க இருக்க தண்ணி எல்லாமே அடிச்சு பிடுங்கிட்டு வெளிய வந்துரும். அதுக்கப்புறமா ஃப்ரீயா நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம் இன்டோர்ல. தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல வந்து வெளிய எங்கேயுமே வெளிய தெறிக்காது இது. இந்த அளவுக்கு தெறிக்கல. நான் செஞ்ச அந்த கவர்னால எனக்கு இது ரொம்ப பெட்டரா இருக்கு. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் ஓஸ் வழியா தண்ணி உள்ள ஊத்துற தண்ணி வந்து வெளிய வருதாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது வரலன்னா, ஏன் வரலங்கிறதையும் நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது பெண்டாவோ அடி இறங்கி ஏறி வந்தாலும் தண்ணி வராது. உள்பக்கமா தண்ணி வந்துரும். அப்புறம் அந்த இறங்கி ஏறுற இடத்துல, அந்த இறங்குன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாசி மாரி நின்னுகிட்டு, அழுக்கு எல்லாமே நின்னு, அந்த இடத்துல அதாவது அந்த துணியில இருக்கக்கூடிய சிங்கு பொருட்கள் எல்லாமே நின்னுகிட்டு, அந்த இடத்த வந்து அந்த ட்ரெயின் பைப்ப அடைச்சிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஏர்லாக் ஆகி உள்ள தண்ணி போகாம, உள்பக்கத்து வெளிய தண்ணி உள்பக்கமாவே ஊத்திக்கிட்டு இருக்கும். உடனே நம்ம வாட்டர் வாஷ் பண்ணணும், ட்ரெயின் அடைப்பு கிளியர் பண்ணணும். இது ஏகப்பட்ட வேலைகள் நமக்கு இழுத்து விட்டுரும். நமக்கு இல்ல, கஸ்டமருக்கு. அந்த மாரி வேலைலாம் நமக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. அப்படி ஒரு காசு நமக்கு தேவையும் இல்ல. யூஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்துச்சா, அத நம்ம சரி பண்ணி குடுத்தோமா அவ்வளவுதான். நமக்கு அதுவே போதுமான ஒரு செயல்பாடு. நெறையா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நெறைய பிரயோஜனமான வீடியோக்கள் மட்டும் தான் இதில வரும். அத நீங்க தொடர்ந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரிய வரும். இது மட்டும் இல்ல, ஹை பிரஷர் வாசர பம்பு பத்தியும் நம்ம வந்து ரெகுலரா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏசிய பற்றியும் நிறையா விஷயங்கள ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏசி, பிசிபி சர்வீஸ் அந்த பிசிபி போர்டை பற்றியும் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சில வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு ஏசி மெக்கானிக்காக இருந்தனா போர்டு பிரயோஜனமாக இருக்கும். ஹை ப்ரெஷர் வாஷர் பம்பு வச்சுருக்கக்கூடிய ஏசி மெக்கானிக்காக இருந்தாலும் சரிங்க, வீட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, அந்த பம்பு பயன்படுத்தக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக அமையும். இப்போ நம்ம வந்து வாட்டர் வாஷ்லாம் பண்ணி கவர்லாம் போட்டாச்சு. ஃபில்டர்லாம் மாட்டியாச்சு பக்காவா. ஃபில்டர் நாங்கள் வந்து வெயிலில் காய வைக்க மாட்டோம். ஃபேன் காற்றுலேயே லைட்டாக உலர வச்சுட்டு அப்படி தூக்கி போட்டுருவோம். அதை ஈரத்தோடு மாட்டினோம்னா உடனே ஆன் பண்ணோம்னா வெளி குப்பையெல்லாம் போயிட்டு அந்த ஈரப்பதையில் ஒட்டி திருப்பி உங்களுக்கு பெரிய லெவலில் அது மட்டை மாதிரி அடைச்சிக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரிலாம் வைக்கிறதில்ல. நல்லா ஃபேன் காற்றுலேயே தட்டி எடுத்துகிட்டு கிளியர் பண்ணிவிட்டு நாங்கள் லைட்டாக ஃபேன் காற்றில் வாட விட்ருவோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வாட்டர் வாஷர் முடிச்சாச்சு. போர்டு கேப்னட்டும் மாட்டியாச்சு, ஃபில்டர்லாம் போட்டாச்சு, டிஸ்பிளே மாட்டிக்கிட்டு இருக்காப்புல. இப்போது அடுத்தால இதை மாட்டி விட்டோம்னா இப்போ ஏசியை ஓட விட வேண்டியதாங்க. பொதுவாக வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி ஆயிடுத்து. அதோடு இல்லாமல் செவுத்துலேயும் கொஞ்சம் அழுக்கு வந்துருச்சு. இந்த அழுக்கெல்லாம் நம்ம வந்து ஈரத்தோடு நம்ம துடைச்சோம் அப்படின்னா அந்த அந்த சிங்காகிற துணி அந்த பஞ்சில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா செவுத்துல ஒட்டிக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம வந்து துடைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த செவுல ஈரப்பதெல்லாம் காஞ்ச பிறகு அதை அப்படியே துணியை வச்சு தட்டி விட்டிங்கன்னா அது பொழு பொழுப்புன்னு எல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துடும். ஒரு அழுக்கு செவுத்துல இருக்குது. என்ன பாருங்கள், இந்த பையன் தட்டி விட்றாரு பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிடுத்து. இப்போ செவுத்துல ஏதாவது அழுக்கு தெரியுதான்னு பாருங்கள், ஒரு அழுக்கு தெரியாது உங்களுக்கு. நம்ம வேலை செஞ்ச வடுக்கள் அழுக்குகள் ஏதாவது அக்கம் பக்கத்தில் பட்டிருக்கும், அது எல்லாத்தையும் துடைச்சி கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏசியை ஆன் பண்ண போகிறோம். ஏசியை ஆன் பண்ணியாச்சு, அருமையாக ஓடிட்டுருக்கு. அந்த ஏசி காற்றுலேயே நாம் அந்த ரூமையும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் தண்ணிகள் எல்லாத்தையுமே நாம் இப்போ கிளியர் பண்ணிட்டோம். அதில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சன்குயில் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.